வானத்தை தொடும் உயரமான கட்டிடங்களை பார்த்தால் அடிக்கடி தலை சுழல்கிறது. இவற்றை உருவாக்குவதற்கான வேலை எவ்வளவு கடினமாக செய்யப்பட்டது. ஆனால் அவற்றை அழகான கட்டிடங்களாக கீழே இருந்து உயர்த்துவதற்காக அவற்றை இடித்து மீண்டும் கட்ட வேண்டும் என்றால் பெரியவர்களுக்கே வியர்க்கிறது. உங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எந்த படித்த பொறியாளர் அல்லது கட்டிடக் கலைஞரிடமோ இல்லை என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். ஆனால் ஆம், ஒரு எளிய கிராமவாசி இருக்கிறார். அவர் உங்கள் கட்டிடத்தை இடிக்காமல் அதன் நிலையை கீழே இருந்து உயரமாக மாற்ற முடியும். ஆம், இப்போது உங்கள் தலைவலி குறைக்க வேண்டிய பொறுப்பை ஹரியானாவின் யமுனா நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாம்சந்த் எடுத்துக்கொண்டுள்ளார். இப்போது வரை மாம்சந்த் எத்தனையோ கட்டிடங்களை தரைமட்டத்தில் இருந்து உயர்த்தி விட்டார். ஆனால் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு சாதாரண கிராமிய கைத்தறி தொழிலாளிக்கு இந்த நம்பிக்கை எப்படி வந்தது? வாருங்கள் அவரின் சொற்களில் கேட்போம். இது எப்படியோ நாங்கள் நினைத்தோம். நாங்கள் ஒரு பாலத்திலிருந்து தொடங்கினோம். மேலும் முழுவதும் குப்பை அதிகரித்தது. அதனால் அதை உயர்த்த ஆரம்பித்தோம். மிகவும் உறுதியான பொருளை உயர்த்திய போது அதனால் நம்பிக்கை உருவானது. லேண்டர் கட்டிடத்தின் மேல் தளம் உயர்த்தப்படுகிறது. அதனால் இதுவும் இருக்கிறது. மற்றவரின் ஒன்றையும் உயர்த்தினால் அதனால் இதற்கான நம்பிக்கை உருவாகும். மேற்கூரை உயர்த்தலாம். எப்படி ஒரு சிறிய ஜாக் மூலம் பெரிய வாகனங்களை உயர்த்துகிறார்கள், அதே போல நூற்றுக்கணக்கானவற்றின் மூலம் அந்த முழு அமைப்பையும் உயர்த்துகிறார்கள். இப்போது வரை இந்த கிராமத்தினர் 300 முதல் 400 கட்டிடங்களை உயர்த்தியுள்ளனர். அவர்கள் உரிமையாளரின் விருப்பப்படி அதை எவ்வளவு உயரத்திற்கும் உயர்த்த முடியும் என்று கூறுகிறார்கள். நாங்கள் குறைந்தது 300-400 கட்டிடங்களை உயர்த்தியுள்ளோம். நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கும் கட்டிடத்தை உயர்த்த முடியும் மற்றும் எத்தனை மாடி வரை, அதாவது 5 மாடி என்பது பெரியது. மற்றும் உயர்த்த விரும்பினால் 20 மாடி கூட இருக்கலாம். இதில் நாம் இதை பார்க்கும்போது இதை உயர்த்த முடியுமா அல்லது முடியாதா என்பதை பார்க்கிறோம். நல்லது, சரியான முறையில் லேண்டர் இருக்கிறதா என்பதை பார்த்து அதை உயர்த்துகிறோம். 10 அடி கூட உயர்த்தலாம், 5 அடி, 4 அடி கூட உயர்த்தலாம். எத்தனை அர்த்தங்கள் தேவையோ அவ்வளவு. இந்த கிராமவாசி தனது வேலை மீது அவருக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. எந்த ஒரு விபத்திற்கும் பொறுப்பேற்க தயாராக இருக்கிறார். உரிமையாளரை நம்பிக்கையில் வைக்க மாம்சந்த் மற்றும் அவரது குடும்பம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் கட்டிடத்திலேயே வசிக்கிறார்கள். அப்படியென்றால் நீங்கள் செய்யும் வேலை மீது முழு நம்பிக்கை இருக்கிறதா? நீங்கள் சரியான வேலை செய்தீர்கள் என்று நம்புகிறீர்களா? ஆனால் தனது அறிவை பயன்படுத்தி மாம்சந்த் தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கியுள்ளார். குருகிராம் ஹரியானாவிலிருந்து ராகுல் சர்மா மற்றும் சந்தோஷ் குமாருடன் புனிதோரகாம்.